நமஸ்காரம். விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வது எதை குறித்து? விதி என்றால் என்ன? மதி என்றால் என்ன? நாம் நினைப்பது விதி என்று ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் நடக்க வேண்டியவைகளை அதுதான் முடிவு செய்கிறது, இதெல்லாம் நாம் நினைப்பது. இதில் ஓரளவு உண்மை உள்ளது, ஆனால் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் உண்மை. ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டால் இதன் பதில் தெரிந்துவிடும். விதி விதின்னு சொல்லுகிறோமே, அதென்ன அறிவுடைய ஒருவரா, அறிவற்ற ஜட பொருளா? உலகத்தில் 2 வகைதானே உள்ளன, அறிவுள்ள பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள். விதி என்பதை அறிவுள்ள ஒருத்தர்னு சொன்னால் அவர் யார்? அவர் என்ன இந்திரனா, சந்திரனா, குபேரனா, பிரம்மாவா, நாராயணனா, பரமசிவனாரா? யார்? எந்த இடத்திலையுமே நம் வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடிய விதிங்கிற சொல்லுக்கு பொருளாய் தெய்வங்களை எல்லாம் குறிப்பிட்டதில்லை. கண்டிப்பா மற்ற மனிதர்கள் அல்லர், நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. ஆகவே இது மனிதனோ தேவனோ இல்லை. நாமும் சொல்லும்போது விதிப்படுத்துகிறதுன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலே அது ஜட பொருள்னு தெரியவில்லையா? அதனால இது அறிவுள்ளவர் இல்லை, அறிவில்லாத ஒன்று. இப்ப 2வதுக்கு வருவோம். அறிவில்லாதது எப்படி என் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியும்? அதுவோ அறிவில்லாத பொருள், நான் அறிவுடையவன். பின் அது எங்கிருந்து உருவாயிற்று? அது என்ன, பாலா, மோரா, தயிரா, நம்ம வீடா? எது விதி? இப்படி எதுவுமே கேள்விப்பட்டதாக இல்லை. ஏதோ ஒன்று தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்து போய் நம் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது. அந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் இருப்பதாகவும் தெரியவில்லை. யார் பார்த்திருக்கிறார்கள்? எந்த ரிஷி ஒத்துக்கொண்டிருக்கிறார்? இது பேச்சுவாக்கில் நாம் சொல்லலாமே தவிர, வேதாந்தம், இதிகாச புராணத்தை தேடினால் நம் தலையில் எழுத்து அப்படின்னெல்லாம் இல்லை. பிரம்மலிபின்னு சொல்லுவார்கள், அது என்னன்னு சொல்லுகிறேன். அதனால் இது ஒரு ஜட பொருள்னு வைத்துக் கொண்டால் அது நம்ம வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது. சரி, ஒரு உயிர் உள்ளவரும் அறிவுள்ளவரும் இல்லை, அறிவற்றதும் இல்லை. பின்னது விதி என்பது என்னது? நான் சேர்த்து வைத்திருக்கிற பாவம் புண்ணியம், அதைத்தான் ஒரு மாதிரி விதின்னு சொல்லுகிறோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் விதி என்று என் தலையில் போட முடியாது. நன்மையும் தீமையும் பிறர் செய்ய நமக்கு வருமா? நாம் செய்ததுதான் நமக்கு வரும். அதனால் விதி என்பதை சற்று மாற்றி புரிந்து கொள்வோம். நாம் செய்திருக்கிற பாவம் புண்ணியம், அதன்படிக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடும். நீங்கள் கேட்கலாம், பாவ புண்ணியமும் அறிவற்றவைதானே? இவ்வளவு நேரம் அறிவில்லாதது முடிவு செய்யாதுன்னு சொன்னீரே, இதுவும் அறிவில்லாது தானே? உண்மை. கர்மங்களுக்கு அறிவு கிடையாது, அது ஜடப்பொருள்கள். இன்னும் கேட்டால் அது எங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? புத்தகமா இருக்கிறது? ஏதான மெகா கம்ப்யூட்டர் இருக்கிறதா? ஏன்னா உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கர்மங்களை சேர்க்கிறோம், அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த கம்ப்யூட்டரும் தாங்காது. மேலும் உலகமே அழிகிறதே, அழிந்த போதும் அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும் வரை அவன் கர்மங்கள் தொலையாதே. உலகமே அழிந்த போது எந்த கம்ப்யூட்டரில் எழுதி வைக்க? இதெல்லாம் சாத்தியமில்லை. நாம் என்ன பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணுகிறோமோ அது பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய பாபங்களைக் கண்டு கோபப்படுகிறார், புண்ணியங்களைக் கண்டு மகிழ்கிறார்.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறதே தவிர இதுல எந்த பொருளும் இல்லை. அவர் திருவுள்ளம் மாறிவிடுமானால், அவர் திருவுள்ளம் மன்னித்து விடுமானால் நம்ம கர்மங்கள் அனைத்தும் தொலைந்து விடும். சரி, இது விதி என்பது புரிந்தது. கர்மமோ பாவமோ புண்ணியமோ பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருப்பது கோப பிரசாதங்கள். அது கோபமா இருக்கலாம், அருளாக இருக்கலாம். இதை மதியால் வெல்லலாம்னா என்னது? மதினா நம்ம புத்தி, நம்முடைய அறிவு. இதாலே பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருப்பதை ஜெயித்து விட முடியுமா? அவர் எவ்வளவு பெரியவர். அப்படி இருக்கும்போது நம் உள்ளத்தில் இருப்பதை எப்படி ஜெயிக்க முடியும்? நம்மிடத்தில் இருப்பது அறிவு. இது கொண்டா பெருமானை ஜெயிக்கலாம்? அப்பதானே விதியை மதியால் வெல்லலாம் ஆகும். செய்யலாம். சொல்கிறேன். மதி என்பதற்கு 2 பொருள் கூறப்போகிறேன். ஒன்று நம் அறிவு. இந்த அறிவினால ஜெயிக்கலாம்னா என்ன பொருள் தெரியுமா? அறிவினால் பெருமான் உள்ளத்தில் இருப்பதுதான் என் விதி என்று புரிதல் வந்து, ஆகவே அந்த திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும், அதை மகிழ வைக்க வேண்டும் என்று என் புத்தியால் தெரிந்து கொண்டு விட்டால் அதுதான் அந்த விதியை மதியால் வெல்வது. அவர் திருவடிகளை சரணம்னு பற்றினால், அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன்னு சொல்லுகிறாரே. அப்ப இந்த கர்மங்கள் எல்லாம் விடுவிக்க அவரால் தான் முடியும். அவரை ஜெயிப்பதற்கு வழி அவர் திருவடிகளே சரணம் என்று நம்முடைய மதியால் புரிந்து கொள்வதுதான் அதற்கு ஒரே வழி. ஏதோ நாம பண்ணியிருக்கிற தப்பெல்லாத்தையும் நம்முடைய ஞானத்தாலேயே ஜெயித்து விடலாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா அது எழுதப்பட்டிருப்பது எங்கோதோ, ரெக்கார்டட் வேற இடத்தில். அதை போல் நாம் எப்படி அக்சஸ் பண்ணுவது? அவரிடத்தில் இருக்கக்கூடியதை அவருடைய அருளால் தான் போக்க முடியும். இன்னொன்று சொல்லுகிறேன். மதி என்பதற்கு மற்றொரு பொருள் நான்மதிய பெருமாள். தலைச்சங்காடுங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கிறார். தலைச்சங்க நான்மதிய பெருமாள். அந்த பெருமாளை நான்மதி, நாள்தோறும் உதிக்கிற சந்திரன் மதி போன்றவர்னு சொல்லுகிறார்கள். மதினா புத்தி, மதினா சந்திரன். அந்த சந்திரனுடைய பேர்லயே தான் அந்த பெருமாள் இருக்கிறார். அவர்தான் மதி. அப்ப விதி என்றாலும் அவர் உள்ளத்தில் இருப்பதுன்னு தெரிந்தது. மதி என்பதும் அவருக்கே பேர்னு புரிந்தது. அவருடைய மதியினால் கருணை, கிருபை, அதுதான் மதி. பெருமானுடைய கருணை, கிருபா, இரக்கம். விதி அவர் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய பாப புண்ணியங்கள். இந்த கர்மங்களை அவருடைய கிருபையால் தான் ஜெயிக்க முடியும், அவருடைய இரக்கத்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுகிறார்கள். இது கடவுளுடைய பூர்ண அருள் இல்லாமல் நம்மால் மட்டும் சாத்தியமில்லை. அதனால ஏதோ நம்ம விதியை நம்ம மதியால் ஜெயித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டதே இங்கல்ல, எங்கோ பெருமானுடைய உள்ளத்தில் இருக்கிறது. மதி இவனுடைய புத்தி. நேத்தி படித்தது இன்னிக்கால எழுந்தால் மறந்து போய் விடுகிறது. எந்த மதியால் ஜெயிக்க? அவர்தான் மறதி இல்லாதவர், அவர்தான் ஆற்றல் மிக்கவர். அதனால் விதியும் அவர் உள்ளத்தில் இருப்பது, மதியும் அவருக்கே திருநாமம். அந்த நாமத்தை உடையவனிடத்துல சரணம் என்று புரிந்து கொள்ளும் மதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் விதியை மதியால் வெல்லலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.